ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிர கருவாடு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த கருவாடு தொக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர கருவாடு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா பாரிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அங்கே ஒரு ஃபேமஸான கருவாடு மார்க்கெட் இருக்கான். எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, நான் கேட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். கத்தியில் கட் பண்ண முடியல, அப்புறம் நான் சிசர் வச்சு கட் பண்ணேன். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பாதி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வந்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. கருவாடு போட்டதும் எல்லாமே தண்ணியிலே வந்துடும். மிதமான சூட்டில் இருக்கும் போதே இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயும் ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், ஒரு 20 பல்லு பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செஞ்சேன். நீங்களும் நல்லெண்ணெய் ஊற்றியே செஞ்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். காஞ்சதும் வந்து கடுகு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை வந்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கோங்க. பூண்டு வந்து எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து வாசமாக இருக்கும் குழம்பு. கடித்து சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் இப்போ சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம தொக்கு தானே பண்ண போகிறோம், அதனால் வந்து வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுறேன். நான் எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து ரொம்ப பழுக்கலை, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு குட்டி டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற எவ்வளோ மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்கும், குழம்புலையும் நிறைய உப்பு ஆயிடுச்சுன்னா குழம்பை வாயிலே வைக்க முடியாது. பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தொக்குக்கு. இது நல்லா சுண்டு வரட்டும். இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை வந்து இந்த தொக்குவில் போட்டுருங்க. போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கருவாடு வந்து நல்லா வெந்துடும். மூடி வச்சுருங்க. இப்போ இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் மேலே மிதக்குது. இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுடுங்க. எப்போவுமே கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பும் வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பார்த்தீங்களா, ஒரு குழம்பு வச்சதுக்கு என் மூஞ்செல்லாம் பாருங்கள் வேர்த்து எப்படி ஊற்றுது. நம்மளோட ஃபேவரட்டான கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.